அப்புறம் இது வந்து நிறுத்தல் குறிகள். அதாவது நிறுத்தல் குறிகள் அப்படின்னா பஞ்சுவேஷன் மார்க்கு. பேச்சின் ஒலிப்பு வேறுபாடுகளை உரைநடையில் காட்டவும், செய்தி பரிமாற்றத்தில் குழப்பம் ஏற்படாமல் தவிர்க்கவும், கருத்து தெளிவு துளங்கவும், படிப்பவரின் அக்கறை தேவைப்படும் இடங்களுக்கு எடுத்துச் செல்லவும் பயன்படும் குறிகளாகும். அதாவது என்னென்னா, நம்ம சொல்கிற விஷயம் வந்து தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்களாம். அடுத்து வந்து பரவலாக பயன்பாட்டில் உள்ள நிறுத்தல் குறிகள் என்னென்ன அப்படின்னா, கால் புள்ளி, அரைப்புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, புள்ளி, முப்புள்ளி, கேள்விக்குறி, உணர்ச்சிக்குறி, இரட்டை மேல்குறி, ஒற்றை மேல்குறி, தனிமேல்குறி, வந்து மேல்படிக்குறி, பிறை அடைப்பு, அப்புறம் வந்து சதுர அடைப்பு, இணைப்பு கோடு, இடைக்கோடு, சாய்கோடு, அடிக்கோடு, உடுக்குறி. ஸோ காற்புள்ளி அப்படின்னா என்னென்னா, அது வந்து நிறுத்தல் குறி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று, அது வந்து பேச்சின் ஒலிப்பு வேறுபாடுகளை உரைநடையில் காட்டவும், செய்தி பரிமாற்றத்தில் அதே தான் அங்கே இருக்கதான் இதே பயன்படுத்தப்படுகிறது. இப்போ எப்படி வந்து நியூஸ் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ தங்கம் அத்தை வீட்டிற்கு சென்றாள் அப்படின்னா, தங்கம் அந்த பேருடைய பெண் வந்து அத்தை வீட்டிற்கு சென்றாள் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ தங்கம் அத்தை வீட்டிற்கு சென்றாள். அப்போ தங்கம் அத்தை அப்படிங்கும்போது அது அந்த தங்கம் என்னும் பெயருடைய அத்தை அவளுடைய வீட்டிற்கு சென்றாள். அதாவது அந்த பெயருடைய அத்தை வந்து அவங்களுடைய வீட்டிற்கு வந்து சென்றாள். இது என்னது, தங்கம் என்னும் பெண் அவங்க ரிலேட்டடாக இருக்கிற அத்தைக்கு போகிறாங்க. இங்கே தங்கங்கிற அத்தை, அந்த அத்தை பேர் வந்து தங்க மாட்டுக்கு. ஸோ அவங்க வீட்டிற்கு வந்து சென்றாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். எழுத்தில் வந்து மிக குறைந்த கால இடைவெளியை குறிக்க தான் கால் புள்ளி பயன்படுகிறது. இது வந்து நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா கால இடைவெளி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரே எழுவாய் கொண்டு அடுக்கி வரும் முற்றுவினைகளுக்கு இடையில் கால் புள்ளி இடுவது முறை. அதாவது நிறைய எழுவாய் வரும், அதுக்கு இடையில வந்து நம்ம முற்றுவினைகளுக்கு இடையில வந்து கால் புள்ளி போடுவோமா, அல்லது ஒரே தொடரில் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை கூறும்போது இட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வெளியிட்டிருந்த இப்போ அதாவது சென்டென்ஸ் வந்து முடிஞ்சது, முற்றுவினை இருக்குல்ல. இப்போ நான் நடந்தேன், படித்தேன், ஆடினேன், தூங்கினேன் இதெல்லாம் சொல்கிறாங்களே. ஸோ அதில் வந்து ஒரே எழுவாயில் சொல்லும் போது காற்புள்ளி போடணுமா. நீங்கள் வெளியிட்டிருந்த நகைச்சுவை துணுக்குகளை படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். அப்போ முற்றுவினை வந்துட்டுது. ஸோ நீங்கள் அப்படிங்கும்போது அந்த எழுவாயை வந்து படித்தாங்க, அவங்க வந்து படிக்கிறாங்க, ரசித்தாங்க, சிரித்தாங்க, அதனால அது வந்து கமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பல பொருட்களை தொடர்ந்து சொல்லும்போது ஒவ்வொன்றின் பின்னும் காற்புள்ளி இடுதல் வேண்டும். கடைசி சொல்லுக்கு பின் காற்புள்ளி தேவையில்லை. இப்போ மா, பலா, வாழை இதெல்லாம் வந்து பல பொருட்களா, ஸோ அதனால் வந்து கமான்னு போடுவாங்க. அடுத்து வந்து ஒரே பெயரை தழுவும் சொற்களுக்கு இடையிலும் தொடர்களுக்கு இடையிலும் தொடர்களுக்கு இடையிலும் கால்புள்ளி இடுவது முறை. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, முற்றுவினைகளுக்கு அடுத்து கமா வரும்னு சொன்னாங்க. அதாவது ஒரே எழுவாயை வச்சுட்டு முற்றுவினை நிறையா வந்துச்சு அப்படின்னா, கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா கமா போடணும். அடுத்து வந்து என்ன படித்தோம், பல பொருட்கள் படித்தோம். இப்போ என்னென்னா, ஒரே பெயரை தழுவும் சொற்களுக்கு இடையிலும் தொடர்களுக்கு இடையிலும் காற்புள்ளி இடுவது முறை. அப்போ ஒரே பெயர் அப்படிங்கும்போது இனிமையான, பொருள் பொதிந்த, நெஞ்சை அள்ளும் பாடல் ஒன்று காற்றில் மிதந்து வந்தது. இப்போ இது என்ன சொல்கிறாங்க, தொடர்களுக்கு இடையில், இது வந்து ஒரே பெயரை தழுவும் சொற்கள் தொடர்களுக்கு இடையில் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இனிமையான பாடல் ஒன்றும் அப்படியே ஒன்றா பரவாயில்ல, அதில் இன்னொன்று வந்து சேர்க்குறாங்க, பொருள் பொதிந்த. அந்த பாடல் வந்து எப்படி இருக்கும், இனிமையான பொருள் பொதிந்த நெஞ்சை அள்ளும் பாடல் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அதனால் வந்து இது காற்புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே வினையை தழுவும் சொற்களுக்கு இடையிலும் தொடர்களுக்கு இடையிலும் கால்புள்ளி இடுவாங்க. அப்போ வந்து ஒரே வினையை தழுவும் சொற்கள், அப்போ அந்த பாடல் வந்து இனிமையாக உள்ளத்திற்கு நிறைவளிப்பதாக கடந்த காலத்தை நினைவூட்டுவதாக அமைந்திருந்தது. இப்போ இது ஒரே வினை தான். அந்த பாடல் எப்படி இருந்துச்சு, இனிமையாக. அப்போ ஒரு கேரக்டர் மாதிரி சொல்லுதா, ஸோ அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்போ உள்ளத்திற்கு எப்படி இருக்குது, நினைவளிப்பதாக, கடந்த காலத்தை நினைவூட்டுவதாக அப்படின்னு ஒரு கண்டினியூஸாக போகுது. அதனால் வந்து இது காற்புள்ளி. தொடர்பு படுத்தி கூறப்படும் சொற்களுக்கு இடையிலும் தொடர்களுக்கு இடையிலும் எண்களுக்கு இடையிலும் காற்புள்ளி இடுவது முறை. தொடர்புபடுத்தி கூறப்படும் சொற்களுக்கு இடையிலும்
இது வந்து இப்போ தொடர்புபடுத்தி இப்போ தந்தை மகன் அப்படிங்கிற போது 2 பேரும் ரிலேட் பண்ணுறாங்க, அப்போ தொடர்பு படுத்துகிறாங்க. ஸோ அதனால் வந்து இதை கமா போட்டிருக்காங்க. இருவர் முகத்திலும் மலர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே சொல் அல்லது மரபு தொடர் அல்லாத தொடர் இருமுறை அடுக்கி வரும்போது அவற்றுக்கிடையில் கால்புள்ளி போடுறாங்க. அதாவது ஒரே சொல்லலாம், ஆனால் மரபு தொடர் இல்லை. மரபு தொடர் அல்லாத தொடர் இருமுறை அடுக்கி வரும்போது அவள் வருவாள், வருவாள் என அவள் வருவாள் என நான் எதிர்பார்த்திருந்தேன். அப்போ வந்து 2 முறை அதை வந்து சொல்கிறாங்களா. ஸோ அதனால் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது மரபு தொடர் கிடையாது. அவள் வருவாள்ங்கிறது முதல் இதில் முடிஞ்சு போச்சு. அவள் வருவாள் என நான் எதிர்பார்த்திருந்தேன். அப்போ இந்த வருவாள் வந்து வேறு வினை முற்று மாதிரி வருது. ஸோ அதனால் வந்து இது வந்து மரபு தொடர் அல்லாத அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து இடையில வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே வாக்கியத்தை அதன் முன் உள்ள வாக்கியத்துடன் தொடர்பு படுத்தும் சொற்களையும் தொடர்களையும் அடுத்து கால்புள்ளி. ஒரே வாக்கியத்தை அதன் முன் உள்ள வாக்கியத்துடன் தொடர்புபடுத்தும் சொற்கள். இப்போ வந்து அவர் ஒரு தலைச்சிறந்த எழுத்தாளர், இது வந்து முற்று முடிஞ்சிட்டுது. இப்போ அந்த வாக்கியத்தை வந்து தொடர்புபடுத்துகின்ற சொற்கள் எதாக இருந்தாலும் சரி, ஒரு சொல்லாக இருந்தாலும் சரி, ஒரு தொடராக இருந்தாலும் சரி. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆனால் அவரால் மேடைகளில் சிறப்பாக பேச முடியாது. இப்போ ஆனால் அப்படிங்கும்போது கம்மா அப்படிங்கிற மாதிரி வருது. அடுத்து வந்து சொற்றொடர்களுக்கிடையே தொடர்பு ஏற்படுத்த வரக்கூடிய இடைச்சொற்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னா, அடுத்ததாக, அடுத்து, அதற்கேற்ப, அதன்படி, அதனால், அது போலவே, அது போன்றே, ஆகவே, ஆகையால், ஆயினும், ஆனாலும், இத்துடன், இரண்டாவதாக, இருந்தாலும், இவ்வாறாக, எடுத்துக்காட்டாக, என்றாலும், எனவே, எனினும், ஒரு வழியாக, தவிரவும், பிறகு, பின்பு, பின்னால், முடிவாக, முடிவில், முதலாவதாக, முன்கூறியவாறு, மேலும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இணைப்பு சொற்கள் மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க, இடைச்சொற்கள் மாதிரியும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இடைச்சொற்களால் இணைப்பு சொற்களால் வரும். வாக்கியத்தின் தொடக்கத்தில் வாக்கியத்திற்கே வினையடையாக வரும் சொற்களையும் தொடர்களையும் அடுத்து காற்புள்ளி வந்து இடுவது முறை அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கியத்திற்கே வினையடையாக, அப்போ அவர் அரசியலில் ஈடுபடுவதில்லை. அப்போ அதை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதையே வினையடைய சொல்கிறாங்கன்னா, பொதுவாக அப்படிங்கும்போது அது வினையடை அப்படின்னு சொல்கிறாங்க. பெயரடை வினையடைன்னு படிச்சிருக்கோம்ல, அதுதான். அதாவது குறிப்பாக என்னும் சொற்களை கொண்ட தொடருக்கு முன்னும் பின்னும் கால்புள்ளி இடுவாங்க. குறிப்பாக அப்படிங்கும்போது இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கேரக்டர் பற்றி சொல்கிறது, ஒரு கேரக்டர் மாதிரி வந்தது அது அப்படிங்கிற போது பட்சத்தில் அது வந்து கம்மா வருது. இந்தியர்கள் எப்படிப்பட்டவங்களாம் குறிப்பாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து கம்மா போடுறாங்க. சிறந்த உழைப்பாளிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அழுத்தத்திற்காக வரிசை முறை மாற்றி எழுதப்படும் தொடர்களுக்கு இடையில் கால்புள்ளி இடுவாங்க. இப்போ வந்து அறையில் மண்டி கிடந்தது இருள். அப்போ இதை என்ன சொல்கிறாங்க, வரிசை முறை மாற்றி எழுதப்படும். அதாவது இருள் வந்து அறையில் மண்டி கிடந்ததுன்னு சொல்லலாம். அதனால் அறையில் மண்டி கிடந்தது இருள் அப்படிங்கும்போது மாற்றி சொல்கிறாங்களா. ஸோ அதனால் வந்து இது வந்து கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அறையில் மண்டி கிடந்தது எது, இருள். அப்போ அந்த ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து கால்புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முழுமையான கூற்று வாக்கியத்தை தொடர்ந்து வரும் இல்லையா, அல்லவா போன்ற சொற்களுக்கு முன் கால்புள்ளி இடுவது முறை. அதாவது இது என்னது, ஆசிரியர் கொஞ்சம் கடுமையாக பேசிவிட்டார் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னது, தொடர்ந்து வரும் இல்லையா, அல்லவா, இதெல்லாம் வந்து கால்புள்ளி வந்து போடுவாங்களாம். ஆசிரியர் கொஞ்சம் கடுமையாக பேசிவிட்டார் அப்படிங்கும்போது அது கம்மா. இல்லையா அப்படிங்கிற மாதிரி, இல்லையா அப்படிங்கிற முன்னாடி வந்து கம்மா போடணும். அதாவது கால்புள்ளி. ஒரே வாக்கியத்தில் அடுக்கு வரும் வினா தொடர்களுக்கு இடையில், அதாவது இப்போ நீங்கள் கண்டினியூஸாக ஒரு சென்டென்ஸை வந்து முடிக்கிறதாலும் சரி, அப்படி இல்லையா ஒரே பொருளாக இருந்தாலும் சரி, வேறு பொருளாக வந்தாலும் சரி, இல்லை வினா தொடர் எப்படி வந்தாலும் சரி, இது வந்து கால்புள்ளி. இப்போ உங்களுக்கு என்ன வேண்டும், இனிப்பா காரமா அப்படிங்கிற ஒரு கண்டினியூஸாக கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது என்னது கம்மா வரும். அடுத்து வந்து ஒரே வாக்கியத்தில் அடுத்தடுத்து வரும் ஏவல் வினைகளுக்கு இடையில் கால்புள்ளி இடுவது முறை. அவரை தடுக்காதே, போக விடு அப்படிங்கும்போது ஏவல் வினையா. ஸோ அப்போ வந்து ஒரே வாக்கியத்தில் அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அது வந்து கம்மா போடணும். அடுத்து வந்து எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் தொடர் வரும்போது எழுவாய் அடுத்து கால்புள்ளி இடுவாங்க. ஸோ எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் தொடர். அப்போ இது என்னது, தங்கையின் திருமணம் வருகிற 10ஆம் தேதி நடைபெறுகிறது. இப்போ எழுவாய் பயனிலை என்னது, திருமணம்.
அது என்ன திருமணம் வந்து நடைபெற போது, அதான் பயனிலை. ஸோ அவங்களுடைய கல்யாணம் அப்படிங்கிற போது அது கம்மா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து விடை அளிக்கும் போது விடையின் ஒரு பகுதியாக வரும் வினாவை அடுத்து காற்புள்ளி இடுவது முறை. எடுத்துக்காட்டு, விடையின் ஒரு பகுதியாக வரும் வினாவை அடுத்து இது என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ வந்து இது கொஸ்டின் மாதிரி வரும்போது இதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, விடையின் ஒரு பகுதியாக வரும் வினாவை அடுத்து இதுவா, இது ஒரு புது மாதிரி பேனா, ஸோ இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி இழுக்கும்போது அதாவது கம்மா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உணர்ச்சியை தெரிவிக்கும் வாக்கியத்தில் இடைபெறும் உணர்ச்சியை குறிக்கும் சொல்லை எடுத்து காற்புள்ளி இடுவது முறை. ஐயோ அப்படிங்கும் போது உணர்ச்சியை குறிக்கிறாங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து கால்புள்ளி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து வாக்கியத்தின் தொடக்கத்தில் வரும் ஆமாம், இல்லை, ஓ, ஓகோ போன்ற சொற்களை எடுத்து காற்புள்ளி இடுவது முறை. இப்போ வந்து இது இங்கே என்ன, அது ஆமாம் அவர் நேற்றே வந்து விட்டார். ஏதாவது நம்ம ஒரு மாதிரி இழுப்போம்ல, ஆமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வர இடத்துல எல்லாமே கம்மான்னு வருது, அவ்வளோதான். இது வினாக்களுக்கு இடையில் வரும் இல்லை என்ற சொல்லை எடுத்து கால்புள்ளி இடுவது முறை. இரு வினாக்களுக்கு இடையில இல்லை, இது படகா, இல்லை மிதக்கும் வீடா அப்படிங்கிற மாதிரி, அப்போ கம்மா அந்த வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து விழிக்கும் சொற்களை அடுத்து காற்புள்ளி இடுவது முறை. தம்பி இங்கே வா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கூப்பிடுறாங்க. அப்போ அந்த உணர்ச்சி தொடர் அந்த மாதிரி இந்த விஷயத்துலலாம் முன்னாடி ஒன்று படித்தோம்ல, அதே மாதிரி இங்கே வருது. ஸோ தம்பி இங்கே வா அப்படிங்கும்போது கம்மா. கடிதத்தில் இடைப்பெறும் விழிக்கும் சொல் அல்லது தொடர், முடிக்கும் சொல் அல்லது தொடர் ஆகியவற்றை அடுத்து கால்புள்ளி இடுவது முறை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கடிதத்தில் வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும்போது என்ன வரும் அப்படின்னா கம்மா வரும். ஐயா தாங்கள் வழங்கிய நன்கொடையை பெற்றுக்கொண்டோம் இப்படிக்கு அப்படின்னு போடுவோம்ல, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். முகவரியை கிடைக்கை வரிசையில் தரும்போது பெயர், பதவி, நிறுவனம், வீட்டு எண், தெரு போன்ற விவரங்கள் ஒவ்வொன்றையும் அடுத்து காற்புள்ளி இடுவது முறை. இப்போ இந்த மாதிரி முனைவர் இளங்குமரன், பெயர், பதவி, தமிழ்துறை, கலைவாணர் கல்லூரி, கன்னியாகுமரி. தலைப்பு எழுத்தை பெயருக்கு பின்னால் பயன்படுத்தும் போது பெயரை எடுத்து காற்புள்ளி இடுவது முறை. அதாவது தலைப்பு எழுத்தை பெயருக்கு பின்னால், அதாவது வரதராசனார் அப்படிங்கும் போது தலைப்பெழுத்தை வந்து பெயருக்கு பின்னால் பயன்படுத்தும் போது பெயரை எடுத்து இந்த பெயரை எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா காற்புள்ளி வந்து போடுவாங்களாம். அடுத்து வந்து எடுத்துக்காட்டு, முனைவர் கா இளங்கோவன், அப்போ வந்து கம்மா போடுறாங்க. எம்ஏ அப்படிங்கும்போது கம்மா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கம்மா வந்து போடுறாங்க. மாதத்தின் பெயரை தொடர்ந்து வரும் தேதிக்கும் ஆண்டுக்கும் இடையில் காற்புள்ளி இடுவது முறை. அப்போ மாதத்தின் பெயர் என்னது, நவம்பர் 14, 1958. ஸோ அதில் வந்து தேதிக்கும் ஆண்டுக்கும் இடையில் நம்ம போடுவோம், அது நமக்கு தெரியும். ஸோ இப்போ அதை எல்லாமே நம்ம தனித்தனியாக படித்தோம்ல, அதை இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. பொருட்களை எண்ணும் நிலை, வினையச்சம், மேற்கோள் குறிகளுக்கு முன், ஆதலால், ஆகவே முதலிய சொற்களின் பின் முகவரியில் இறுதி வரி தவிர்த்து பிற இடங்களில் காற்புள்ளி இடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நிலம், நீர், தீ, காற்று, இது வந்து பல பொருள் எழுவாய் மாதிரி வருதா. ஸோ வந்து மான் என்பன ஐம்பூதங்கள், இங்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக சொல்கிறாங்கல்ல, அதனால் வந்து கம்மா. மகனே அப்படிங்கும்போது ஒரு மாதிரி விழி அப்படிங்கிற மாதிரி வருதுல்ல, ஸோ நான் சொல்வதை கேள் அப்படிங்கும்போது கம்மா வருது. பொருள்களை தனித்தனியாக குறிப்பிடும் இடங்கள், எச்ச சொற்றொடர்கள், எடுத்துக்காட்டுகள், இணைப்பு சொற்கள், திருமுக விழி, இணைமொழிகள் முதலிய இடங்களில் வந்து காற்புள்ளி வருதல் வேண்டும். அதாவது சொற்றொடர்கள், எடுத்துக்காட்டுகள், இணைப்பு சொற்கள். இப்போ வந்து இது என்னது, அறம், பொருள், இன்பம், வீடு, இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக சொல்கிறாங்க. நாம் எழுதும்போது பிழையற எழுத வேண்டும். நாம் எழுதும்போது எப்படி எழுதணுமா, பிழையற எழுத வேண்டும். அப்போ நம்ம எழுதும்போது அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அப்போ என்னது, இது ஒரு சொற்றொடர் மாதிரி வருது. அப்போ வந்து பிழையற எழுத வேண்டும், எப்படி எழுதணும், பிழையற. அப்போ வந்து ஒரு கேரக்டர் மாதிரி வருதுன்னு சொல்கிறேன்னா, அப்போ அதுக்கு முன்னாடி வந்து கம்மா போடணும். இனியன் வந்து நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். அப்போ இது என்னது, முன்னாடி இருக்கிறத ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து கம்மா வருது. இணைப்பு சொற்கள்னு வந்தாலும் கம்மா வரும், அவங்க படித்தோம்ல அந்த மாதிரி. ஸோ ஐயா, அம்மையில், சிறியவன், பெரியவன், செல்வந்தன், ஏழை, இதெல்லாம் வந்து கம்மா வருது. அடுத்து வந்து கால்புள்ளி தேவையில்லாத இடங்கள் என்னென்னா, தேதியை வந்து பின்வரும் முறைகளில் குறிப்பிடும் போது கால்புள்ளி வந்து தேவை கிடையாது. ஸோ தேதி இந்த மாதிரி சொல்கிறாங்க, மார்ச் அப்படிங்கும்போது அது வராது.
முகவரியை பின்வரும் முறையில் எழுதும்போது கால்புள்ளி தேவையில்லை. எடுத்துக்காட்டு உமா அச்சகம் 25 காளையார் கோவில் தெரு திருநெல்வேலி. இந்த வாரியத்தில் வந்து கால்புள்ளி வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல தமிழில் எழுத விரும்புவோர் அதற்கேற்ற தமிழ்நடை கையாளல் வேண்டும். மொழிநடை என்பது ஒழுங்கான அமைப்பில் எழுதுவதற்கான நெறிமுறை குறிக்கும். அடுத்து வந்து அரைப்புள்ளி என்னென்னா பேச்சின் ஒரு அதே தான் நிறுத்தக்குறிகளிலேருந்து புள்ளிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பேசிக்கு. அதுக்கப்புறம் தான் கால் புள்ளி, அரைப்புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, புள்ளி, முப்புள்ளி இதெல்லாம் வந்து வேறுபடுத்தப்பட்டு எழுத்து வந்து கையாளப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரைப்புள்ளி அப்படிங்கும்போது சற்று இடைவெளியை விட சற்று மிகுந்த அளவு இடைவெளியை குறிக்க அரைப்புள்ளி. அங்கே வந்து குறைந்த இடைவெளின்னு பார்த்தோமா, இங்கே என்னது கால் புள்ளி குறிக்கின்ற இடைவெளியை விட சற்று மிகுந்த அளவு, இதை விட கொஞ்சம் கேப் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட கருத்தை மையமாக கொண்ட முற்றுத்தொடர்களுக்கு இடையில் அரைப்புள்ளிடுவது. இப்போ என்னது புயல் காற்று வீசியதும் மரங்கள் சாய்ந்தன. இப்போ இதில் என்னது விஷயம் அப்படின்னா மரங்கள் சாய்ந்து போச்சு. எதனாலனா புயல் காற்று. அப்போ ஒரு விஷயம் என்னென்னா புயல், அதனால் என்னது முற்றுத்தொடர்களுக்கு இடையில் வந்து அரைப்புள்ளிடுறாங்க. இப்போ வந்து புயல் காற்று வீசிடுச்சு. இப்போ வீசினதுக்கப்புறம் தானே அது ரொம்ப கேப்பு. அப்போ அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்கும், உடனேவா இருக்கும். மரங்கள் வந்து சாஞ்சு போச்சு, அப்புறம் ஓலைக்குறைகள் பறந்தன, மஞ்சோர்கள் இடிந்து விழுந்தன. அதனால் அது வந்து அரைப்புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து முற்றுமிணை தான், ஆனால் அதில் என்னென்ன கண்டினியூஸாக ஒரு கேப் இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து இது வந்து அரைப்புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. காரணத்தையும் விளைவுகளையும் குறித்து வரும் முற்றுத்தொடர்களுக்கு இடையில் அரைப்புள்ளி இடுவது முறை. எடுத்துக்காட்டு காந்தி வந்து சொன்னார் கதர் அணிந்தோம். காந்தி சொன்னார் கதர் அணிந்தோம் அப்படிங்கும்போது இதில் என்னதுன்னா காரணம் வந்து காந்தி வந்து சொன்னார், அதனால் என்ன நடந்துச்சு, கதர் வந்து அணிந்தாங்க. அதனால் அது வந்து அரைப்புள்ளி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒப்புமைப்படுத்துறதுன்னா கம்பேர் பண்ணுறது. ஸோ மாறுபட்ட நிலைகளை இணைத்து காட்டுதல், ஆப்போசிட்டாக இருக்கிறத இணைத்து காட்டுறது. ஸோ இதெல்லாம் வந்து முற்றுத்தொடர்களுக்கு இடையில் வந்து அரைப்புள்ளி வந்து இடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸில் வந்து அரைப்புள்ளி யூஸ். இப்போ அறிஞர்கள் வந்து அடக்கமாக இருப்பார்கள், மூடர்கள் ஆரவாரம் செய்வார்கள். ஸோ ரெண்டுமே மாறுபட்ட நிலைகள், அதை என்ன பண்ணுறாங்க இணைத்து காட்டுறாங்க. அப்போது அந்த மாதிரி சமயத்தில் வந்து அரைப்புள்ளி வந்து போடுறாங்க. ஒரு தொகுப்பு ஒன்றுக்கும் மேற்பட்ட விவரங்களை கொண்டிருக்கும் போது தொகுப்புகளுக்கு இடையில் அரைப்புள்ளி வந்து இடுவாங்க. இப்போ வந்து பேச்சு போட்டியில் கலந்து கொண்டவர்கள் செல்வி மதுரை, இது வந்து அரைப்புள்ளி. ஏன்னா ஒரு தொகுப்பு அவங்க என்ன ஊர், அப்போ ஒரு தொகுப்பு. ஸோ அப்போ தொகுப்புங்கும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விவரங்களை கொண்டிருக்கும் போது தொகுப்புகளுக்கு இடையில் வந்து அரைப்புள்ளி வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து முடியக்கூடியது, அதை வந்து தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. அப்போ மேலே ஃபுல் ஸ்டாப்பு, கீழே வந்து கம்மா, அதனால் இது வந்து அரைப்புள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு எழுவாய் வந்து பல பயனிலைகளை கொண்டு முடியும் பொழுது ஒவ்வொரு பயனிலைக்கு பின்னரும், ஏன்னா கேப் இருக்குது பாருங்கள், சிந்தனை செல்வன் நன்றாக படித்தான், முதல் மதிப்பெண் பெற்றான், பரிசு கிடைத்தது அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு கேப் இருக்குது. இப்போ அதே கமான் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிந்தனை செல்வன் படித்தான் பெற்றான் அப்படிங்கும்போது கேப்பு கம்மியாக இருக்கும். இப்போ நன்றாக படித்தான், முதல் மதிப்பெண் பெற்றான் அப்படிங்கும்போது அது வந்து அரைப்புள்ளி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் ஒரே எழுவாய்க்குரிய, அதாவது அதே தான் ஷார்ட்டாக இங்கே கொடுத்துருப்பாங்க, பல தொடர்கள் தொடர்ந்து வருதான். அதே மாதிரி ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டுக்கு அடுத்து நம்ம இந்த இணைப்புன்னு படித்தோம்ல மாறுபட்ட நிலை தொடர், அதுதான் இது. ஸோ இங்கெல்லாம் வந்து அரைப்புள்ளி வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிலப்பதிகாரம், செந்தமிழ் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தரையும் பாடும் காப்பியம், இதெல்லாம் வந்து என்ன போட்டிருக்காங்க அரைப்புள்ளி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து இளமுருகன் என்பானிடம் நிறைய அறிவுண்டு பொறுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து மாறுபட்ட இது, அதனால இது வந்து அரைப்புள்ளி வந்து யூஸ் பண்ணுவாங்க. எழுத்தில் வந்து கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது அரைப்புள்ளி குறிக்கின்ற இடைவெளியை விட மேலும் சற்றே மிகுந்த அளவு இடைவெளியை குறிக்க முக்கால் புள்ளி வந்து பயன்படுகிறது. ஸோ அடுத்து வந்து முக்கால் புள்ளி, அதாவது அரைப்புள்ளி குறிக்கின்ற இடைவெளியை விட சற்று, அதை விட கம்மாவை விட, அதாவது காற்புள்ளியை விட அரைப்புள்ளியை விட இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு வாக்கியத்தில் சம முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை வெளிப்படுத்தி காட்ட அரைப்புள்ளி பயன்படுகிறது என்றால், முக்கால் புள்ளி வந்து ஒரு சொற்றொடை தொடர்ந்து வரும் பகுதி அந்த சொற்றொடரின் கருத்தை மேலும் விரிவாக்கி தெளிவுபடுத்தி விளக்கி உரைப்பதை குறிக்கிறது.
அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முக்கால் புள்ளி அப்படிங்கும்போது செய்தியை அறிமுகப்படுத்தும் என்னவென்றால் போன்ற சொற்கள் இல்லாத போது முக்கால் புள்ளி 20 முறை அறிமுகப்படுத்தப்படும் போது, அதாவது தலைவரை சந்தித்ததும் எல்லாரும் கேட்ட கேள்வி அந்த கூட்டம் எப்போது, அதாவது தலைவரை வந்து சந்திச்சிட்டாங்களாம், அப்போ வந்து எல்லாரும் கேட்ட கேள்வி என்னது, அடுத்த கூட்டம் எப்போது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து இது என்னது, ஒரு இது வந்து என்ன பண்ணுறோம், ஒரு விரிவாக்கி தெளிவுபடுத்தி விலக்கி உரைப்பதை இப்போ அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சமயத்தில் இது வந்து சொல்கிறாங்க. அப்போ தலைப்பு போல் பொதுவாக கூறப்பட்டதற்கும் அதன் விரிவாக கூறப்பட்ட விவரங்களுக்கும் இடையில் முக்கால் புள்ளி 20 முறை, அதாவது பொதுவாக ஒரு விஷயத்தை கூறியிருப்பாங்க, அதே மாதிரி விரிவாக அதே மாதிரி விவரங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடையில் வந்து முக்கால் புள்ளி இட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நல்ல தமிழில் எழுத வேண்டுமென்றால் நம்ம அறிய வேண்டியவை இலக்கணம், இலக்கியம், மொழிநடை அப்படிங்கிறாங்க. ஸோ இதை டீட்டெயிலாக சொல்கிறாங்களாம்மா, அதனால் வந்து இது வந்து முக்கால் புள்ளி வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து வரையறையை அல்லது விளக்கத்தை அறிமுகப்படுத்தும் என்பது என்றால் போன்ற சொற்கள் இல்லாத போது முக்கால் புள்ளி 20 முறை. சான்றோர், அறிவில் சிறந்தோர், எதில் சிறந்தோர், அறிவில் சிறந்தோர், அந்த மாதிரி சமயத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்படும் விளக்கத்தை அறிமுகப்படுத்தப்படும் போது இந்த மாதிரி சொற்கள் இல்லாத போது இது வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். எதுவுமே இல்லாத பட்சத்தில் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. கூற்றை அறிமுகப்படுத்தும், கூறியதாவது போன்ற சொற்கள் இல்லாத போது முக்கால் புள்ளி வந்து 20 முறை. ஆசிரியர், மூவேந்தரியார், இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு கூற்று வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ ஆசிரியர், மூவேந்தர் யார், மாணவர், சேர, சோழர், பாண்டியர், அவங்க வந்து சொல்கிறாங்கள. ஸோ அதனால் வந்து முக்கால் புள்ளி வந்து போடுறாங்க. விவரங்களை பட்டியல் மொழியில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும்போது முக்கால் புள்ளி 20 முறை. ஸோ ஒன்று டீட்டெயிலாக நம்ம சொல்கிறாங்களே, இப்போ அவர் என்னவா, என்ன ஊர் அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஸோ அதனால் வந்து இது வந்து முக்கால் புள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவரை அவருடைய செயல்பாட்டோடு அல்லது செயல்பாட்டுக்கு உரியதோடு தொடர்படுத்த முக்கால் புள்ளி 20 முறை. இப்போ வந்து செயல்பாடு அப்படிங்கும்போது இயக்கம் வந்து மணியன், இசை வந்து பாணர், அவங்க ஆக்ஷனோடு ரிலேட் பண்ணுறாங்களா. ஸோ அதனால் வந்து இது வந்து முக்கால் புள்ளி. இசை என்ன, இயக்கம் என்ன, அதில் மாதிரி சொல்கிறாங்களா, டைரக்ஷன் யார், எங்கெல்லாம் சொல்கிறாங்களா, அதுக்கெல்லாம் வந்து இது போடுறாங்க. நாளேட்டு தலைப்புச் செய்திகளில் தலைப்பை வந்து முதன்மைப்படுத்தி கூறும்போது அந்த தலைப்புக்கும் அதனோடு தொடர்புடைய நபர், நிறுவனம் போன்றவற்றுக்கு இடையில் முக்கால் புள்ளி 20 முறை. அதாவது தலைப்பை வந்து அதை வந்து சென்ட்ரிக்காக வைக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதனோடு தொடர்புடைய நபர், நிறுவனம் போன்றவற்றுக்கு இடையில் வந்து முக்கால் புள்ளி 20. வரலாறு காணாத நிலநடுக்கம், அதாவது எங்கே நடந்துச்சு, ஈரானில் நடந்துச்சு. ஸோ அது இப்போ நிலநடுக்கம்ங்கிறது சென்ட்ரிக்காக இருக்குது, அந்த சென்டர் டாப்பிக்காக இருக்குது. ஸோ அதாவது ஃபோக்கஸ்டு டாப்பிக்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா முக்கால் புள்ளி வந்து போடுறாங்க. அடுத்து வந்து நாளேட்டு தலைப்புச் செய்திகளில் இடத்தையும் நிகழ்ச்சியும் தொடர்படுத்தும், அதாவது ஒரு விஷயத்தை வந்து ரிலேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இங்கே பட்சத்தில் வந்து இது போடுறாங்க. அப்போ சென்னை தமிழ் புத்தக கண்காட்சி, இந்த மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இதில் வந்து முக்கால் புள்ளி போடுறாங்க. விவிலிய நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டும் போது அல்லது அவற்றை அடிக்குறிப்பிலிடும் போது அதிகாரம் வசனம் என பிரிப்பதற்கு முக்கால் புள்ளி. ஏசு, இதில் வந்து விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்றார், யோவான் 6 அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து இது முக்கால் புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நேரம் குறிப்பிடும் போது இத்தனை மணிக்கு என்று கூற மணிக்கும் மணித்துளிக்கும் இடையே முக்கால் புள்ளி 20 முறை. இதுக்கு வந்து இடையில இந்த 10:30 அதுக்கு இடையில வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஒருவர் கூற்றை விளக்குதல், சிறு தலைப்பு, நூற்பகுதி, எண் முதலியன விவரங்களை பட்டியல் முறையில் ஒன்றின் பின் ஒன்றாக தரும்போது முக்கால் புள்ளி இடுதல் வேண்டும். அதாவது இப்போ நம்ம படிச்சோம்ல, அங்கே வந்து இசை வந்து பாணன் இதெல்லாம் சொல்கிறாங்களே. ஸோ அதை மாதிரி தலைப்பு, நூலோட பகுதி, கூற்றை விளக்குதல், ஸோ நம்ம கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முப்பால் அப்படின்னா என்னது, அறம், பொருள், இன்பம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து போடுறாங்க. அப்போ மத்தேயு இது மாதிரி இந்த விவிலிய நூல்கள் இடையில படித்தோன்னு சொன்னோம்ல, அது பெயர் வந்து மணிமேகலை, இந்த மாதிரி வந்து போடும்போது
முக்கார் புள்ளி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து முற்றுப்புள்ளி இட வேண்டிய இடங்கள் என்னென்னா, ஒரு சொற்றொடர் அல்லது வாக்கியம் முடிவுற்றது என்பதை குறிக்க. இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ கூற்று வாக்கியத்தின் முடிவில் முற்றுப்புள்ளி இடுவது முறை, அதாவது தொடரின் முடிவில் இட வேண்டும். ஸோ அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏவல் வாக்கியத்தின் முடிவில் முற்றுப்புள்ளி இடுவது, அது விளக்கம் அறிய 20ஆம் பக்கம் புரட்டுக. அடுத்து வந்து மேற்கோள் பெற்று வரும் வாக்கியத்தின் இறுதியில் மேற்கோள் குறிக்கும் முன் முற்றுப்புள்ளி இடுவது முறை. மேற்கோள் குறிக்கும் முன்னாடி வந்து முற்றுக்குறி, அதாவது செய்வன திறந்து செய்க அப்படிங்கிற மேற்கோள் பண்ணியிருக்காங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து முற்றுப்புள்ளி வைக்கணுமா. கிடைக்கை வரிசையில் அமைக்கும் பட்டியலின் இறுதியில் முற்றுப்புள்ளி இடுவது முறை. திருக்குறளில் வந்து 3 பெரும் பிரிவுகள் உண்டு. அவை அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இப்போ வந்து இது வந்து விலாவரியாக கூற்றை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன வரும், முக்கால் புள்ளி வரும். ஃபஸ்ட்டு அவை அப்படிங்கிற மாதிரி வருதுன்னா, ஸோ அடுத்தது வந்து ஃபுல் ஸ்டாப் வந்து வச்சுருக்காங்க, அதாவது முற்றுப்புள்ளி வந்து வச்சுருக்காங்க. கிடைக்கை வரிசையில் அமைக்கும் முகவரின் இறுதியில் முற்றுப்புள்ளி இடுவது முறை. எடுத்துக்காட்டு, முகவரியினுடைய இறுதியில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம், ஸோ அந்த இதில் வந்து நம்ம வந்து முற்றுப்புள்ளி வந்து வச்சுருக்காங்க. ஒரு வாக்கியம் முழுவதும் பிறை அடைப்பிற்குள் வந்தால் முடிவில் வரும் பிறை அடைப்பிற்கு முன்னால் முற்றுப்புள்ளி வந்து இடுவது முறை. எடுத்துக்காட்டு அப்படிங்கும்போது அதை வந்து நாட்டுக்கு நற்பணி ஆற்ற மாணவர் முன்வர வேண்டும். ஸோ அது வந்து பிறருக்கும் அந்த கடமை உண்டு. அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்காங்க, முற்றுப்புள்ளி வந்து வச்சுருக்காங்க. ஒரு வாக்கியத்தின் முடிவில் கூடுதல் தகவல் பிறை அடைப்பிற்குள் தரப்பட்டிருந்தால் பிறை அடைப்பிற்கு வெளியே வந்து முற்றுப்புள்ளி இடுவது முறை. அப்போ வந்து என்னது, சில ஆங்கில சொற்கள் பெருவழக்காக உள்ளன, பேப்பர் போன்றவை, இதெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும். சொற்றொடர் இறுதி, முகவரி இறுதி, நாள் இறுதி, சொற்குறுக்கம், பெயர் தலைப்பெடுத்து முதல் இடங்களில் வந்து முற்றுப்புள்ளி இட வேண்டும். உருவம் கண்டு எல்லாமே வேண்டும். ஸோ மைதிலி, கமா, தா, பே, என், முத்துகிருஷ்ணன், ஸோ இதெல்லாம் என்னென்னா சொற்றொடரோட இது வந்து முகவரியோட இறுதி, நாள் இறுதி, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகவரி இறுதி, நாள் இறுதி, சொல் குறுக்கம், பெயர் தலைப்பெழுத்து, இதெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வந்து போட்டிருக்காங்க. ஏன் நாகம்மாள். முற்றுப்புள்ளிக்கும் புள்ளிக்கும் வந்து ஒற்றுமை வேற்றுமை என்ன அப்படின்னா, கூற்று, ஏவல் போன்ற வாக்கியங்களில் இடையிடப்படுகின்ற நிறுத்தல் குறி முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. புள்ளி என்பது தோற்றத்தில் முற்றுப்புள்ளி போலவே இருந்தாலும் இரு குறிகளும் வெவ்வேறு பொருட்களை குறிக்க பயன்படுகின்றன. அதாவது முற்றுப்புள்ளிக்கும் புள்ளிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முற்றுப்புள்ளினா கூற்று ஏவலில் முற்று வச்சாச்சு. புள்ளிங்கிறது என்னென்னா, வாக்கிய இறுதியில் வருவது முற்றுப்புள்ளி, ஏனைய இடங்களில் வருவது புள்ளி. இதுதான் வந்து வித்தியாசமா. புள்ளி அப்படின்னா இந்த மாதிரி இடணுமா, சுருக்க குறியீடாக உள்ள எழுத்தை எடுத்து புள்ளி இடுவது முறை. எடுத்துக்காட்டு, பின் குறிப்பு, இதெல்லாம் வந்து புள்ளின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, தமிழ்நாடு, இதெல்லாம் வந்து புள்ளி. சுருக்க குறியீடாக உள்ள எழுத்துக்களை அடுத்து விகுதிகள் சேர்க்கப்படும் போதும் புள்ளி இருக்க வேண்டும். சுருக்க குறியீடாக உள்ள எழுத்துக்களை அடுத்து, இப்போ வந்து ஐநா அப்படிங்கும்போது அது என்ன, சுருக்க குறியீடு தானே. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து புள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவரின் பெயருக்கு முன்னோ பின்னோ வரும் தலைப்பெழுத்துக்களை அடுத்து புள்ளிடுவது முறை. அவர் என்ன ஊருன்னு நம்ம சொல்லுவோம்ல, வ.உ.சி அப்படிங்கும்போது அவங்க அப்பா பேர், ஊர், இதெல்லாம் இருக்குதா. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரம், ராம அப்படிங்கும்போது புள்ளி வைக்கணும். வரிசைக்கு பயன்படுத்தும் எண் அல்லது எழுத்தை அடுத்தும் வரிசை எண்ணின் உட்பிரிவாக வரும் எண்கள் இடையிலும் வரிசைக்கு பயன்படுத்தும் எண், தமிழ், தெலுங்கு, கன்னடம், இதெல்லாம் வந்து புள்ளி யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். எடுத்துக்காட்டுக்கு தென்னிந்திய மொழிகள், இதெல்லாம் மனிதனின் அடிப்படை 3 தேவைகள்: உண்பதற்கு உணவு, உடுப்பதற்கு ஆடை, வசிப்பதற்கு இடம். அடுத்து வந்து முன்னுரை. இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியம், இக்கால இலக்கியம், இடைக்கால இலக்கியம். ஸோ அதனால் வந்து புள்ளியாக வச்சுருக்காங்க. எண்ணால் குறிக்கப்படும் தேதியின் பின்னும் மாதத்தின் பின்னும் புள்ளிடுவது முறை. அப்போ வந்து தேதியினோட பின் வந்து 17 ஸோ 17.505 அங்கெல்லாம் வந்து புள்ளியாக வச்சுருக்காங்க. புள்ளி தேவையில்லாத இடங்கள் எங்கே அப்படின்னா, ஒருவரின் பெயருக்கு முன்னால் குறிப்பிடப்படும் அடைமொழி அடுத்தும் அடைமொழிகளுக்கு இடையிலும் புள்ளி தேவையில்லை. ஒருவரின் பெயருக்கு முன்னால் குறிப்பிடப்படும் அடைமொழியை, அதாவது திருமதி அப்படின்னு போடுறாங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம போடக்கூடாது. அடைமொழிகளுக்கு இடையிலும் புள்ளி வந்து தேவையில்லை. அடைமொழி அடுத்தும் தேவையில்லை, அடைமொழிகளுக்கு இடையிலும் தேவையில்லை.
அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திரு மு அப்படிங்கும்போது புள்ளி வந்து போடக்கூடாது. ஓகேங்களா. அறிஞர் அண்ணா, முனைவர் இதெல்லாம் வந்து அடைமொழி. ஸோ அந்த இடத்துல வந்து இடையிலையும் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடு சேர்ந்துட்டு தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எண்ணின் உட்பிரிவாக எடுத்து வரும்போது எண்ணுக்கும் எழுத்துக்கும் இடையில் புள்ளி தேவையில்லை. ஸோ நயன் அதோட உட்பிரிவு அப்படிங்கும்போது நம்ம ப்ராக்கெட் தானே போடுவோம். ஸோ இது வந்து புள்ளி வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து முப்புள்ளி அப்படின்னா என்னென்னா 3 புள்ளிகளாகிய முப்புள்ளி, ஆங்கிலத்தில் வந்து எலிப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விடுபட்டது அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து விடுபட்ட சொல், சொற்றொடர், நிறுத்தம், சிந்தனை தொடர்ச்சி, ஒலிப்பு தொடர்ச்சி, உணர்ச்சி நீட்டம். என்னது முப்புள்ளியிடும் இடங்கள் வந்து வாக்கியத்தில் விடப்பட்ட பகுதியை குறிக்க முப்புள்ளியிடுவது முறை. எடுத்துக்காட்டு, அறையில் குடும்பமே கூடிவிட்டது, அம்மா, அப்பா, அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விடப்பட்ட பகுதியை குறிக்க எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே இடத்துல வந்து 3 புள்ளி வந்து போடுவாங்க. நூல்களில் இருந்து மேற்கோள் காட்டும் போது வேண்டுமென்று விடுத்த சொல், தொடர் ஆகியவற்றை குறிக்க முப்புள்ளியிட வேண்டும். எடுத்துக்காட்டு, இது என்னது, மேற்கோள் காட்டும் போது வேண்டுமென்று விடுத்த சொல் யாயும், நாயும், யாரா, ஏரோ. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து வேணும்னே விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து 3 புள்ளி இட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்தில் நிறுத்தம் குறிக்க முப்புள்ளி இடுவது முறை. எழுத்தில் வந்து நிறுத்தம் குறிக்க கண்ணன் தந்தியை கையில் வாங்கிய போதே அவன் நெஞ்சு படப்படுத்தது, தந்தியை மெதுவாக பிரித்தான், அவன் கண்கள் மங்கின, மயங்கி வீழ்ந்தான். இதில் என்னது, எழுத்தில் நிறுத்தத்தை குறிக்கிறாங்க. அடுத்து வந்து வாக்கியத்தின் இறுதியில் சிந்தனை தொடர்ச்சியை குறிக்க முப்புள்ளி இடுவது முறை. வாக்கியத்தின் இறுதியில் சில வேளை அங்கே மும்பையில் கூட அவன் இருக்கலாம். வாக்கியத்தின் இறுதியில் சிந்தனை, அதாவது ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கான், அதனால் வந்து முப்புள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொற்களின் ஒலிப்பு தொடர்ச்சியை குறிக்க முப்புள்ளி இடுவது முறை. அம்மா, கத்திரிக்காய், கத்திரிக்காய். ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து கத்தும் போது இந்த வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உணர்ச்சியை வெளிப்படுத்தும் போது அது இன்னும் தொடர்கிறது என்பதை காட்ட முப்புள்ளி வந்து இடுவது முறை. மூச்சு நின்று போனது, அவள் மயங்கி வீழ்ந்தாள், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து கேள்விக்குறி. நல்ல தமிழில் எழுத விரும்புவோர் அதற்கேற்ற தமிழ் நடையை கையாள வேண்டும். மொழி நடை என்பது ஒழுங்கான அமைப்பில் எழுதுவதற்கான நெறிமுறையை குறிக்கும். இத்தகைய நெறிமுறைகளில் நிறுத்தல் குறிகள் பெரும்பங்கு வகிக்கின்றன. ஸோ அதே தான் கேள்விக்குறி வந்து ஒரு பொருள் குறித்து மேலும் அறியவோ, ஐயம், வியப்பு இதெல்லாம் வந்து தயக்கத்தோடு வெளிப்படுத்தவோ இதெல்லாம் வந்து கேள்விக்குறி வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வினா வாக்கியத்தின் முடிவில் கேள்விக்குறி வந்து இடுவது முறை, அல்லது வினா தொடரின் முடிவில் இட வேண்டும். எது, எங்கே, எத்தனை, எப்படி, என்ன, யார் போன்ற வினைச்சொற்களை அறிமுகம் வந்து இது வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரைக்கு போய் வந்து விட்டீர்களா, பாடம் படித்து விட்டாயா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கேள்விக்குறி வந்து போடணும். ஐயம், நம்பிக்கையின்மை தோணிக்கும் வாக்கிய முடிவில் கேள்விக்குறி இடுவது முறை. ஸோ ஒரு மாதிரி டவுட்டு, ஒரு நம்பிக்கை இல்லை, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து கேள்விக்குறி வந்து போடுவாங்க. ஸோ இன்னும் 2 நாட்களில் பருவமழை பெய்யும். அப்போ வந்து பெய்யுமா அப்படின்னு வந்தால் அது வந்து கொஸ்டின் மார்க்கு. கடையில் பற்றிய தீ வந்து அருகிலிருந்து வீட்டிலும் பரவியது, எல்லோரும் முடியெடுத்து ஓடினார்கள், படுக்கை கிடந்த கண்ணன் கதி என்ன அப்படிங்கிற மாதிரி வந்தால் ஸோ அது வந்து கொஸ்டின் மார்க்கு. ஒரு செய்தி உறுதியாக தெரியாத நிலையில் ஐயப்பாடு எழுப்ப கலிங்கத்து போர் அசோகரின் வாழ்க்கையை வேரோடு மாற்றி அமைத்தது. கிமு 265 அப்போ வந்து ஐயப்பாடு எழுப்ப ஒரு விஷயம் தெரியல, கன்ஃபார்மாக தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் கொஸ்டின் வந்து வருது. வியப்போடு ஒன்றை வினவும் போது கேள்விக்குறியும் உணர்ச்சிக்குறியும் சேர்த்து பயன்படுத்தலாம். உங்களால் இவ்வளோ சீக்கிரம் எப்படி வர முடிந்தது? ஸோ ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க, எப்படி இப்படி வர முடிஞ்சது அப்படின்ற மாதிரி. அப்போ கேள்விக்குறியும் உணர்ச்சிக்குறி ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வினா தொடர் முற்று தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி வந்து இடுதல் வேண்டும். அங்கே படிப்பவர் யார்? அப்போ வந்து முற்று தொடராகவும் இருக்குது, நேர்கூற்று தொடராகவும் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கேள்விக்குறி வந்து போடணும். நீ வருவாயா? அப்போ அதெல்லாம் கொஸ்டின் மார்க்கு. அப்போ கேள்விக்குறி தேவையில்லாத இடங்களில் அடுக்கி வரும் வினாக்களுக்கு இடையில் கேள்விக்குறி இடுவதில்லை. இறுதி வினாவில் மட்டும் இட்டால் போதும். மும்பைக்கு எப்படி போவீர்கள்? விமானத்திலா, பேருந்திலா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கொஸ்டின் மார்க் போடக்கூடாது.
என, என்று, என்ற, என்பது ஆகிய சொற்களுக்கு முன் மேற்கோள்குறி இல்லாமல் வரும் வினாவை அடுத்து கேள்விக்குறி இடுவதில்லை. என, என்று, என்ற, என்பது இதுக்கெல்லாம் மேற்குறி சொற்களுக்கு முன்னாடி மேற்கோள்குறி இல்லாமல் வரும் வினாவை அடுத்து. இந்த சொற்களுக்கு முன்னாலாம் மேற்கோள் குறி போடுவோம்ல, அந்த மாதிரி இதில் இடத்துல வினாவை அடுத்து கேள்விக்குறி இடுவதில்லை. இதை செய்யலாமா வேண்டாமா என்ற கேள்விக்கு இடமில்லை. அப்போ என்னது, இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அயல்நாட்டு பயணத்தை அடுத்த ஆண்டுக்கு தள்ளி போடலாமா என்று அவர் கேட்டதும் கண்ணனுக்கு எரிச்சல் தான் வந்தது. அடுத்து வியப்புக்குறி அல்லது ஆச்சரியக்குறி அல்லது உணர்ச்சிக்குறி என்பது ஒரு இடைச்சொல் அல்லது ஆச்சரியத்திற்கு பிறகு பொதுவாக வலுவான உணர்வுகளை குறிக்க அல்லது வலியுறுத்துவதற்கு பயன்படுத்தப்படும். இந்த மாதிரி கேட்பாங்க. வலுவான உணர்வுகளை குறிக்க எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உணர்ச்சிக்குறின்னு யூஸ் பண்ணுவாங்க. அங்கே நம்ம படித்தோம்ல, கமாங்கிறது குறைவான இடைவெளி, அதுக்கப்புறம் அதுக்கு நீண்ட இடைவெளி, அதுக்கப்புறம் முக்கார் புள்ளிங்கிறது ரொம்ப தெளிவுபடுத்துறது, ரொம்ப விளக்கி உரைக்கிறது, விளக்கி கூறுறது, அந்த மாதிரி விஷயத்துலலாம் இந்த மாதிரி வரும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸாகவே கேட்கலாம். வலுவான உணர்வுகளை குறிக்க எந்த நிறுத்தல் குறி பயன்படுகிறது அப்படின்னு கூட கேட்கலாம். வியப்பு, அவலம், வாழ்த்து, வரவேற்றல், வைதல், இதெல்லாம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடர்புகளின் பின் ஆச்சரியக்குறி இடுதல் வேண்டும். என்ன இதன் பெருமை அப்படிங்கும் போது வியப்பு, அவலம், வாழ்த்து, அவலம், பாம்பு பாம்பு, வருக வருக, வாழ்க வாழ்க, இந்த மாதிரி இடத்துலலாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தலைமேல் குறி, அடைப்புக்குறி, முக்கார் புள்ளி, கார் புள்ளி, இணைப்பு கோடு, முப்புள்ளி, உணர்ச்சிக்குறி, இதெல்லாம் எப்படியுமே ஒரு 3 புள்ளி வச்சு கம்மா வச்சாலும் அது முப்புள்ளி தான். முற்றுப்புள்ளி, கில்லமெட்டு, இதெல்லாம் கூட என்னன்னு கூட கேட்கலாம். கில்லமெட்டு, இணைப்பு சிறுகோடு, கழித்தல் குறி, கேள்விக்குறி, மேற்கோள் குறிகள், அரைப்புள்ளி, சாய்கோடு, சொற்பிரிப்புகள், வெளி, மையப்புள்ளி, பொது அச்சுக்களை, உண்மைக்குறி. அது தமிழில் கூட என்னன்னு கேட்கலாம். உண்மைக்குறி அந்த மாதிரி போட்டால் உண்மைக்குறி. அட்டு வீதக்குறி, இது உடுக்குறி, இடம் சாய்கோடு, பொட்டு, கூரைக்குறி, கூரச்சுக்குறி, பாகைக்குறி, மேற்படி குறி, தலைகீழ் உணர்ச்சிக்குறி, தலைகீழ் கேள்விக்குறி, எண் குறியீடு, இலக்கு குறியீடு, வகுத்தல் குறி, வரிசை எண் காட்டி, விழுக்காட்டு சின்னம், ஆயிரத்திற்கு, பத்தி குறியீடு, அளவு குறி, பிரிவு குறி, தலைப்பை குறி, அடிக்கோடு, குத்துக்கோடு. அடுத்து அறிவுசார் சொத்துரிமை, பதிப்புரிமை குறி, அது காப்பிரைட் அப்படின்னு போடுவாங்களே அது. பதிவு செய்யப்பட்ட வணிக குறி அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன். ஒளிப்பதிவு அப்படிங்கும்போது பின் போடுறாங்க. சேவை குறி அப்படிங்கும்போது எஸ்எம். வர்த்தக சின்னம் அப்படிங்கும்போது டிஎம். கரன்சி அப்படின்னா நாணயம். இது விண்மீன் குறி அப்படிங்கும்போது மேலே முன்னாடி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. கூட்டுக்குறி, ஆகவே குறி, ஆனால் குறி, இதெல்லாம் மேலே ஆகவே அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே ஆனால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேள்வி வியப்பு குறி, வஞ்ச புகழ்ச்சி குறி, வைர வடிவம், உசா துணை குறி, மேல் வளைவு குறி. அவ்வளோதான். இதெல்லாம் உணர்ச்சி குறிங்கிறது நல்ல தமிழ் இது. அதுக்கு இதுதான் அடுத்தது முதல்ல நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் வியப்பு, மகிழ்ச்சி, அச்சம், வெறுப்பு, இரக்கம் போன்ற உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்தவும் விழித்து பேசவும் உணர்ச்சிக்குறி பயன்படுகிறது. வியப்பு, மகிழ்ச்சி, அதிர்ச்சி, இரக்கம். எவ்வளோ பெரிய மலை, வியப்பு. என்ன இந்த பூவின் மனம், நாம் எதிர்பார்த்தபடியே திருமணம் நன்றாக நடந்து முடிந்தது. அப்போ மகிழ்ச்சி. அடுத்து அதிர்ச்சினா சிந்தனை விமான விபத்தில் இறந்து விட்டார் அப்படிங்கும்போது அதிர்ச்சி. இரக்கம் அப்படிங்கும்போது பல்லாயிரக்கணக்கான மக்களை ஆழிப்பேரலை விளங்கிவிட்டது. இரக்கம். பொருளாதார தேக்கம் காரணமாக முருகனின் வேலை போய்விடுமோ, அச்சம். ஊழல் பேர்வழிகளுக்கு சட்ட பாதுகாப்பு வேறா, வெறுப்பு. உணர்ச்சியை குறிக்கும் சொல்லை அடுத்து உணர்ச்சிக்குறி 20 முறை. ஓகோ என்று திருமணத்திற்கு நேற்றே வந்துவிட்டீர்களா, அப்போ என்னது, உணர்ச்சியை குறிக்கும் சொல்லை அடுத்து உணர்ச்சிக்குறி. இப்போ ஓகோ
அப்படிங்கிற மாதிரி. அட, சே, சி, ஐயோ, அப்படியா, ஆகா, என்னே, அந்தோ, ஐயகோ. அடுத்து வந்து உணர்ச்சியை குறிக்கும் சொல் இரட்டித்து வரும்போது அதில் இரண்டாவதாக வருவதை அடுத்து உணர்ச்சி குறி 20 முறை. ஸோ ரெண்டு டைம் 2 டைம் வரும்போது ரெண்டாவதாக அதுக்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவனத்தை இருக்கும் வகையில் ஒரே சொல்லை இருமுறை கூறும்போது ஒவ்வொன்றின் பின்னும் உணர்ச்சி குறி 20 முறை. அப்போ வந்து 2 டைம்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போ தீ இது என்ன சொல்கிறாங்க, ஒரு நம்ம இதை வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து ஈர்க்கும் வகையில், அதாவது அட்டென்ஷன் வந்து இது கவனத்தை இருக்கும் வகையில் இருக்கும்போது இது யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து என்னதுன்னா உணர்ச்சியை குறிக்கும் சொல் இரட்டித்து வரும்போது இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். இது வந்து கவனத்தை இருக்கும் வகையில் அந்த இது இருந்துச்சு அப்படின்னா இது வந்து போடணும். தீங்கும் போது போடணும், பாம்பு போடணும், இதுக்கெல்லாம் போடணும். விழிச்சொற்களையும் விழித்தொடர்களையும் அடுத்து உணர்ச்சி குறி. விழிச்சொற்கள் பெரியோர்களை, தாய்மார்களை, அது வந்து விழிச்சொற்கள். விழித்தொடர் என் இனிய எந்திரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாழ்த்து, வசவு, வெறுப்பு முதலீட்டு தெரிவிக்கும் வினை அடுத்து உணர்ச்சி குறி. வாழ்த்துறது மணமக்கள் வாழ்க, வசப்பு புரட்சி ஓங்குக, வெறுப்பு எங்கேயாவது போய் தொலை. ஸோ இந்த மாதிரி இடத்துல உணர்ச்சி குறி வந்து போடுறாங்க. வியங்கோல் வினை விரட்டித்து வரும்போது இரண்டாவதாக வருவதை அடுத்து உணர்ச்சி குறி. வருக இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்றுதான. முழக்கமிட பயன்படுத்தப்படும் சொற்கள் அல்லது தொடர்கள் அடுத்தடுத்து வரும்போது ஒவ்வொன்றின் இறுதியிலும் உணர்ச்சி குறி இடுதல் வேண்டும். முழக்கமிட கோழைகள், துரோகிகள், ஸோ இதெல்லாம் வந்து முழக்கத்தை தானே சொல்லுவோம். ஸோ அந்த இதில் வந்து உணர்ச்சி குறி வந்து போடுவாங்க. அடுத்து வந்து இரட்டை மேல்கோர் குறி, அது ஒருவரின் கூற்றை தனித்து காட்டவும் நூல்களில் இருந்து ஏதாவது ஒரு பகுதியை ஆதாரமாக காட்டவும் இரட்டை மேல்கோள் குறி பயன்படுகிறது. இரட்டை மேல்கோள் குறியிட வேண்டிய இடங்கள் வந்து என்னென்ன அப்படின்னா நேர்கோற்று தொடர்களிலும் மேற்கோள் தொடர்களிலும் இரட்டை மேற்கோள் குறி இடப்படும். அப்போ வந்து நேர்கூற்று தொடர்னா என்னது, ராமன் நாளை வருகிறேன் என்றார். அப்போ இந்த இடத்துல என்றான் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம் மேற்கோள் குறி. அடுத்து வந்து ஒழுக்கமுடைமை, குடிமை, இப்படி என்றார் அப்படிங்கும் போது அதுக்கு முன்னாடி வந்து மேற்கோள் குறி வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது என்றார் அப்படிங்கும் போது இதுக்கு முன்னாடி, என்றான் அதுக்கு முன்னாடி அப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஒருவரின் கூற்றை தனித்து காட்ட இரட்டை மேற்கோள் குறி 20 முறை. நானும் வருகிறேன் என்றான் பொய்யாமொழி. ஸோ அந்த இதில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு கூறியதனை நேர்கூற்றாக கூறும்போதும் ஒரு தொடரை மேற்கோளாக கூறும்போதும் இரட்டை மேற்கோள் குறி குறியிடுதல் வேண்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றார் ஔவையார். அப்போ இது என்னது, கூற்றா வந்து உலர வந்து சொல்கிறாங்க. ஸோ ஔவையார். ஒரு நூல் அல்லது கட்டுரை நின்று ஏதாவது ஒரு பகுதியை ஆதாரமாக அல்லது துணையாக காட்டும்போது, இப்போ ஒரு நூல் யாகவர் ஆயினும் நாகாக்க, அப்போது ஒரு திருக்குறள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லும்போது மேற்கோள் குறி வந்து போடணும். ஒரு சொல் அல்லது சொற்றொடர் வழக்கமான பொருள் அன்று வேறு பொருள் வழங்கப்படுகிறது என்பதை காட்ட இரட்டை மேற்கோள் குறி பயன்படுகிறது. ஸோ வழக்கமான பொருள் இல்லாமல் வேறு மாதிரி ஒரு பொருள், அதாவது தலைவருக்கு வலது கை அவருடைய செயலரை என்றால் மிகையாகாது. இப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்க, வேறு பொருளில் வந்து சொல்கிறாங்க வலது கை அவருடைய செயலரை என்றால் அது வந்து மிகையாகாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ மேற்கோள் குறி இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட்டப்பெயரை குறிக்க இரட்டை மேற்கோள் குறி வந்து வழங்கப்படும். வெந்நீர் ஆடு ராமமூர்த்தி அப்படிங்கும்போது பட்டப்பெயரா, ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சொல்லை தனித்து காட்ட இரட்டை மேற்கோள் குறி பயன்படுகிறது. ஒரு சொல்லை தனித்து காட்ட அப்படிங்கும்போது வடமொழியில் வழங்கும் தர்மா என்பதும் திருக்குறளில் வரும் அறம் என்பதும். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, பட்டப்பெயர். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இந்த சொல்லை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. இப்போ வடமொழியில் என்னத்தை வழங்குறாங்க, தர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளில் என்ன சொல்கிறாங்க, அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்பதும் ஒன்றே அப்படிங்கிறது சில தவறாக கருதுகின்றனர். நேர்கோற்றுகளிலும் செயலடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும். அப்போ செயலடிகள், பொன்மொழிகள் இதெல்லாம் வந்து சொல்கிற இடத்துல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க, திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். அப்போ இது வந்து என்று அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து சொல்கிறாங்க. இப்போ காவியங்களை படியுங்கள் அப்படிங்கும்போது அது என்னது, கேப்பு வருது. ஸோ அதனால் இது என்னது,
அரைப்புள்ளி அப்படிங்கிறாங்க. பேச்சின் ஒலிப்பு வேறுபாடுகளை உரைநடையில் காட்டவும் செய்தி பரிமாற்றத்தில் குழப்பம் ஏற்படாமல் தரும். அதே தான் வருது. அது ஃபஸ்ட்டு இதில் இருந்தது அப்படியே வருது. அடுத்து வந்து ஒற்றை மேற்கோள் குறி அப்படிங்கும்போது ஒரு மேற்கோளுக்குள் இன்னொரு மேற்கோள் வரும்போது அல்லது ஒரு குறிப்பிட்ட சொல்லையோ தொடரையோ தனித்து காட்ட ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுகிறது. தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போதும் இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போதும் ஒற்றை மேற்கோள் குறி பயன்படும். நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம். இப்போ ஒரு மேற்கோள் குறிக்குள்ளேயே இன்னொன்று சொல்லும் போது என்னது ஒற்றை மேற்கோள் குறி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். அப்போ இது ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து தலைப்பில்லை அப்படிங்கிற இடத்துல வந்து மேற்கோள் குறி வந்து வருது. அடுத்து வந்து இக்குறி தற்சுட்டின் கண்ணும் ஒரு எழுத்தேனும் சொல்லேனும் சொற்றொடர் எனும் தன்னையே குறித்தல் பிறர் கூட்டாக வரும் இடத்தும் கட்டுரை பெயரும் நூல் பெயரும் வரும் இடத்தில் ஒற்றை மேற்கோள் குறி வரும். அப்போ வந்து என்னது ஏ அப்படிங்கும்போது ஒற்றை மேற்கோள் குறி. அடுத்து வந்து செய்யும் என்பது பெயரச்ச வாய்ப்பாடுகளில் ஒன்று. இன்னரெறி தோய்வன என்ன செய்வார். இது என்னது ஒரு நூலில் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. நூல் பெயர் வரும் இடத்தில் கம்ப ராமாயணம். ஸோ இதெல்லாம் நூல் பெயர் தானே. அதனால் தன்னையே குறித்தல் அப்படிங்கும்போது ஏ அப்படிங்கும் போதே வருது. பிறர் கூற்றாக வரும் இடத்தில் செய்யும் அப்படிங்கிற மாதிரி பெயரச்ச வாய்ப்பாடுகள் ஒன்று. அந்த மாதிரி இடத்துல வந்து இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஒருவரின் கூற்றுக்குள் இரட்டை மேற்கோள் குறிக்கும் வரும் இன்னொரின் கூற்றி தனித்து காட்ட ஒற்றை மேற்கோள் குறி இடுவது முறை அப்படின்னு சொல்கிறான். திருக்குறள் தோன்றிய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு எனும் கருத்தை ஏற்கும் திரு முத்துசாமி அந்த கருத்து உறுதியாக நிலைநாட்டப்படவில்லை என்றும் கூறுவது புதிதாகவே உள்ளது. ஸோ இதுக்குள்ளே இரட்டை மேற்கோள் குறி அதுக்குள்ளே இன்னொன்று சொல்கிறாங்க. ஸோ உறுதியாக இன்னும் சொல்லலை அப்படிங்கும்போது மேற்கோள் குறி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்துலேயே உள்ளார ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறி. இன்னொருவரின் கூற்றை தனித்து காட்ட நான் வந்து தனியாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால இது வந்து ஒற்றை மேற்கோள் குறி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒருவரின் எண்ணத்தை வெளிப்படுத்தும் கூற்றை தனித்து காட்ட ஒற்றை மேற்கோள் குறி இடுவது முறை. ஒருவரின் எண்ணத்தை வெளிப்படுத்தும் கூற்றை அப்படிங்கும்போது பூங்காவை அடைந்ததும் இங்கே இளைப்பாறலாம். ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கும்போது அது வந்து ஒற்றை மேற்கோள் குறி அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதுவர் தம் நோக்கில் ஒரு சொல்லையோ தொடரையோ தனித்து காட்ட ஒற்றை மேற்கோள் குறி. எழுதுவர் வந்து தம் நோக்கில் ஒரு சொல்லையோ தொடரையோ காந்தியை வந்து மகாத்மா என்று மக்கள் அழைக்க தொடங்கினர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்களா. ஸோ தனித்து காட்டுற மேக்ஸிமம் இந்த ஒரு சென்டென்ஸ்குள்ளே தனித்து காட்டுறது அந்த மாதிரி இருந்தாலே அது ஒற்றை மேற்கோள் குறி. கட்டுரை முதலியவற்றில் சொல்லுக்கான வரையறை கலை சொல்லை குறிக்கும் பகுதி மொழிபெயர்க்கப்பட்ட பகுதி போன்றவற்றை காட்ட ஒற்றை மேற்கோள் குறி இடுவது முறை. என்ன சொல்கிறாங்க, கட்டுரையில் சொல்லுக்கான வரையறை கலை சொல்லை குறிக்கும் பகுதி மொழிபெயர்க்கப்பட்ட பகுதி. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. வள்ளுவர் மாண்சிறப்பு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்களே. ஸோ அதனால வந்து இது போடுறாங்க. சந்திப்பின் போது தெரிவிக்கும் சொற்கள் தலைப்பு பழமொழி இலக்கிய மேற்கோள் குறி ஆகியவற்றை தனித்து காட்ட ஒற்றை மேற்கோள் குறி இடுவது முறை அப்படின்னு சொன்னாங்க. அவர் யாரை பார்த்தாலும் நலம் தானே என்று விசாரிக்காமல் உரையாடலை தொடங்க மாட்டார். ஸோ அப்போ வந்து இது என்னது சந்திக்கிறது. ஸோ அந்த சமயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, சொற்களோ தலைப்போ பழமொழியோ இலக்கிய மேற்கோள் குறியோ ஸோ இதெல்லாம் வந்தால் இது போடணும். இப்போ காதலின் மேன்மை குயில் பாட்டு இது என்னது, இது வந்து தலைப்பு. பழமொழி அப்படிங்கும்போது செல்வன் செய்வன திருந்த செய். அடுத்து வந்து வள்ளுவர் இடுக்கண் அது என்னது இலக்கிய மேற்கோள். ஸோ பாட்டு இலக்கிய மேற்கோள். அப்புறம் வந்து தலைப்பு சந்திப்பு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து மேற்கோள் குறி ஒற்றை மேற்கோள் குறி சொல்லணும். எழில் என்றால் அழகு என்பது பொருள். அடுத்து வந்து பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் மிகச்சிறந்த படைப்பு. சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி. மன்னமிடும் போதும் தடித்தழுத்துகளில் எழுதும் போதும் அடிக்கோடிடும் போதும் இந்த குறி இட தேவையில்லை. அடுத்து வந்து எண் அல்லது எழுத்து விடுபடுவதை குறிக்க தனிமேற்கோள் குறி பயன்படுகிறது. இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா
எழுத்து வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். ஆமாம்ப்பா, ஆமாம் அப்பா அப்படி தானே சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து இது வந்து யூஸ் பண்ணுவோம். நீட்டளவில் அடி என்பதை குறிக்க தனி மேற்கோள் குறி பயன்படுகிறது. விரல் அளவு அங்குலம் குறிக்க இரட்டை மேற்கோள் குறி பயன்படுகிறது. மேலே போடுவோம்ல 5 இன்ச்சு, 5 அடி, 10 விரல் அளவு. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேற்படி குறி அப்படிங்கும்போது டிட்டோ மார்க். இது ஒரு முறை கூறப்பட்ட பொருளை மீண்டும் ஒரு முறையோ பல முறைகளையோ அப்படியே எடுத்துரைக்கும் தேவை தவிர்த்து அதை ஒரு அடையாளத்தால் வெளிப்படுத்த உதவுகிறது. இதெல்லாம் வந்து மேற்படி குறி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். மேக்ஸிமம் முக்கியமானது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். உணர்ச்சி குறி, கேள்விக்குறி, மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் குறி, இணைப்பு கோடுகள் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேட்க மாட்டாங்க. என்னென்னா பார்த்து வச்சுக்கோங்க. சொல்லின் முன் இணைப்பு கோடுவை எங்கே வந்து பயன்படுத்துறது? தனித்தனியாக கூறப்பட்டவற்றின் முடிவில் அவை ஒரு தொகுப்பு என காட்டும் சொல்லின் முன் இணைப்பு கோடு பயன்படுத்தப்படுகிறது. வரிசை பற்கள், மேவாயின் வலதுபுறத்தில் கருப்பு மச்சம், கருகரவன முடி, இத்தனை ஒரு சிற பாட்டி அழகாக காட்சியளித்தாள். ஸோ இதெல்லாம் வந்து தொகுப்பாக வந்து யூஸ் பண்ணுறாங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து கோடு. கால்பந்து, பூப்பந்து, கொடிப்பந்து. ஸோ அந்த மாதிரி வாக்கியங்களை இணைக்கும் என்று 80 போன்ற சொற்களை தவிர்க்கும் போது இணைப்பு கோடு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ முக்கியமானது கிடையாது. அவ்வளோதான். முக்கியமானது எல்லாமே பார்த்தாச்சு. பெயர் கண்ணன். சொற்களையும் தொடர்களையும் என்னவென்றால் என்னும் பொருள் தொடர்படுத்த இணைப்பு கோடு யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.